மாமாவின் வருகை கதை. அத்தே, இந்தாங்க நீங்க கேட்ட புரோட்டா. ஏண்டி, சிக்கன் குருமா கேட்டேனே, எங்கடி வெறும் சால்னாதான் இருக்கு? அதுங்களா அத்தை, சிக்கன் குருமா வாங்கினா தனி கேட்டான். நான் பரிசு எடுத்துட்டு போகல, சுகிக்கிட்ட கடன் வாங்கி புரோட்டா மட்டும்தான் வாங்கினேன் அத்தை. சரி போய் தொலையுது. சுகிட்ட வாங்கின காசை கொடுத்துட்டு நாளைக்கு பஜாருக்குள்ள போய் பன் புரோட்டாவும் மட்டன் சுக்காவும் வாங்கிட்டு வந்துடு. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். இந்த அத்தைக்கு வேற வேலை இல்லை, இப்போ பார்த்தாலும் தீனி பண்டாரம். என்னாடி முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லத்த. பன் புரோட்டாவா? பன் புரோட்டாவை நாளைக்கு நானே வீட்டில் செஞ்சிடலாம்னு இருக்கேன் அத்தை. சுமதி, வேணாம்மா, நீ மட்டும் செஞ்சிடாதே. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பரோட்டா செய்யறேன்னு மைதா மாவு ரொட்டியை தட்டி வச்சு இருந்தேன். அதை சாப்பிட்டதுலேருந்து 2 கடவாப்பல் ஆடி போச்சு. இன்னும் பல் ஆடிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ சுட்டு கொடுத்து முழுசா தோழியை முடிச்சிடாதடி. சுமதி, என்ன காரசாரமா பேச்சு நடக்குது? வாங்க மாமா வாங்க, இப்பதான் வரீங்களா? ராஜி என்ன சொன்னார்? மருமகளே சுமதி, இந்த பேக்க உன்னண்ட ராஜி கொடுக்க சொன்னான். நீ கோமதி, நீ என்ன ஒன்றும் பேசாம நிற்கிறே? அதான் வந்ததுலேருந்து உங்க மருமக கிட்ட பேசுறீங்களே, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா கோமதி, வந்ததும் சுமதி தான் எதிரில் வந்துச்சு. நீ பாத்ரூம்ல இருந்து இப்பதான் வரேன், நான் அங்க வந்தா பேச முடியும், வரட்டுமேன்னு இருந்தேன். இந்தா கோமதி, இந்த பேக்கை உன்னண்ட உன் மகன் கொடுக்க சொன்னான். அதானே பார்த்தேன், என் பிள்ளை என்ன மறந்துடுவானா என்ன? கோமதி, அது என்ன பார்சல்? புரோட்டாவா? ஆமாங்க, ஆசையா இருந்துச்சு, அதான் சுமதியை வாங்கிக்கிட்டு வர சொன்னேன். சுமதிமா, சாம்பார் ரசத்துக்கு வெறிச்சு போயிட்டேனா? என் மகன் ராஜு தினமும் மட்டனும் சிக்கனும் வாங்கி கொடுத்து சாம்பார் ரசத்துக்கு ரொம்ப ஆசையா போயிடுச்சுமா. சரிங்க மாமா, நாளையிலேருந்து 10 நாளைக்கு சாம்பார் ரசம் தான் நம்ம வீட்டில். அடி பாவிகளா, 10 நாளைக்கு அதே தானா? போச்சுடா. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கதையில சந்திக்கிறேன்.